ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீர்த்தி சக்ஸஸ் லைப்ரரி அண்ட் ஆலின்ஃபோ யூடியூப் சேனல். ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு, ஒரு பெண்ணுடைய தன்னம்பிக்கையா, இல்லை அவளுடைய படிப்பா, இல்லை அவளுடைய சம்பாத்தியமா, இல்லை அவளுடைய அப்பாவா, கணவரா, இல்லை உடன் பிறந்தவரா, இல்லை தான் பெற்ற பிள்ளைகளா என்று உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்ன அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களை, ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு, ஒரு பெண்ணினுடைய கேடகம் என்ன? அவளுடைய கல்வியா, இல்லை கணவரா, தகப்பனா, இல்லை அவளுடைய தான் பெற்ற பிள்ளைகளா, இல்லை தாயா, இப்படி எந்த விஷயமா இருக்கும்? தன்னம்பிக்கை, சுயமரியாதை, இப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. கோபம், இது எது அவளுக்கு கேடகமாக இருக்கும்? ஒரு பெண்ணானவளுக்கு ஒரு கேடகமும் ஒரு தூணாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ உறவுகளா, இல்லை நண்பர்களா, இல்லை தான் கற்றுக்கொண்ட கல்வியா, இல்லை தான் பெற்ற பிள்ளைகளா, இப்படி என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க? இல்லை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தீங்க? ஸோ நீங்கள் இது நாள் வரைக்கும் எதுவாக நினச்சிட்டு இருந்தாலும் சரி, பரவாயில்லை. ஆனால் இந்த ஒரு பெண்ணிற்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பும் ஒரு கேடகமாக இருக்கக்கூடியது ஒரே விஷயந்தான். வேறு எந்த ஒரு விஷயத்தாலையும் அவளுடைய முழுமையான சுதந்திரத்தையும் முழுமையான பாதுகாப்பையும் முழுமையான கேடகமாக இருக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய சம்பாத்தியம் மட்டும்தான். நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருந்தால் கூட உங்ககிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாத்தியம் தரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பையும் வேற எந்த உறவுனாலையும், வேற எந்த நண்பர்களாலையும், எந்த ஒரு விஷயத்தாலையும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, நான் அதை உண்மையாக உணர்ந்திருக்கேன். ஒரு பெண்ணினுடைய தைரியத்தையும் சுயமரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அவளுடைய பாதுகாப்பு, அவளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே அவள் அவள் கற்ற கல்விக்கு பிறகு அவள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்தே எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கணவரை கேட்கணும், அப்பா கேட்கணும். தனக்கு தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா கணவரை கேட்கணும். இல்லை பிள்ளைகள் பெருசாயிடுச்சு அப்படின்னா அடுத்து பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு பெண் ஆனவள் ஒரு ஆண் மகனையே சார்ந்தெடுத்து இருக்கிறாங்க. ஆனால் இதே நீங்கள் சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெண், அதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனுக்கு மட்டுமே நல்லது. ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அப்படின்னா அந்த வீதியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கக்கூடிய காலங்களில் பார்த்துருப்போம். அது நிதர்சனமான உண்மைதான். அதே மாதிரி தான் ஒரு ஆண் மகன் சம்பாதிக்கிறத விடவும் ஒரு பெண்மகள் சம்பாதிக்கிறா அப்படின்னா அது அவங்களுடைய குடும்பத்திற்கும் இன்னும் ஒரு படி வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு, கேடகம், அவளுடைய கவசம் எல்லாமே அப்படின்னா அவளுடைய கல்விக்கு பிறகு அவள் எடுக்கக்கூடிய பணம், சம்பாத்தியம், அவள் போகக்கூடிய வேலை, இது மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீங்கள் உண்மையாக யோசித்து பாருங்களேன். ஒரு சிலருக்கு அப்பெல்லாம் இல்லைங்க, என் கணவர் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது, ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது கணவருக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி தர முடியுமா? நம்ம போய் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி தர முடியுமா? கணவரை எதிர்பார்த்து, அதாவது நம்ம ஹஸ்பண்டுக்கு வாங்குறதா இருந்தால் கூட போய் அவங்கள தான் நம்ம எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும். உங்களோட சுய சம்பாத்தியத்தில் உங்கள் காசில் நீங்கள் எடுத்து தர முடியுமா? உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க இல்லாத காலகட்டத்தில் உங்களால் சுயமாக நிற்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தருணம் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஒரு பெண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம், பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய வேலை தருகிற சம்பாத்தியம் தான். அதாவது கல்வி அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு தன் ஆடை போன்றது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் படிக்கலைன்னா இந்த இடத்துல கிடையாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும், யார் என்னை கைவிட்டாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சலையும் ஒரு வைராகியத்தையும் கொடுத்தது என்னுடைய கல்வி. ஏன்னா இப்போ படிக்கலை அப்படின்னா நம்மளை ஒரு நாய் கூட மதிக்காது.
ஏன்னா எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல மாரி தெருவுக்கு ஒருத்தவங்க, தெருவுக்கு 2 பேர் தான் படிச்சிருக்காங்களா? இப்ப வீட்ல இருக்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. தெருவுக்கு ஒரு பெர்சன் மட்டும் தான் படிக்காம இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து படிக்கல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதே மாரி பெண்கள் படிக்கல அப்படின்னா சுத்தம் எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு போயிரும் நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப வருங்காலத்துல எல்லாமே ரொம்ப வந்துட்டு கல்வி, கல்வி இப்படி ஒரு ஜெனரேஷன் வந்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம படிக்கல அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சின்ன வயசு ஒரு +1, +2 இது மாரி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் உங்களுடைய கல்வி. கல்வி தருகிற நல்ல ஒரு வேலை, வேலை தருகிற சம்பாத்தியம். இது 3மே உங்களுக்கு தேவை தான். இது 3ம் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கையும், தைரியமும் தன்னால வந்துருங்க. நீங்க வந்து அதுக்கு நீங்க போய் கிளாஸ் போய்லாம் கத்துக்க முடியாது. அதுவா வரும். அது அந்த தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, கல்வி தருகிற வேலை, வேலை தருகிற சம்பாத்தியம். ஸோ இதுதாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா படிச்சீங்க, நல்லா வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாவே உங்களோட அதாவது திறமைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த திறமை வந்து உங்களுக்கு தன்னால வந்துரும். நீங்க போய் திறமைக்கோ, தன்னம்பிக்கையோ, தைரியத்துக்கோ வந்துட்டு நீங்க போய் தனியா கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. அது தன் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான உணர்வு. ஸோ அந்த உணர்வுகளை உங்களுடைய கல்வியும், வேலையும் அந்த சம்பாத்தியமே குடுத்துவிடும். ஸோ ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு, தான் கற்ற கல்வியும், தான் செய்கின்ற வேலையும், தான் சம்பாதிக்கும் பணம் மட்டும்தாங்க வந்து உங்களுக்கு ஒரு கேடகமும் பாதுகாப்பா இருக்கும். மற்ற எந்த உறவுகளாலயும், மற்ற எந்த ஒரு உணர்ச்சிகளாலயும் உங்கள வந்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியான, மன மகிழ்ச்சியான வாழ்க்கையையும், ஒரு பாதுகாப்பையும் குடுக்கவே முடியாது. தன் கணவர் இருந்தாலும், இல்லனாலும் தன்னுடைய தகப்பனாருடைய துணை இருந்தாலும் இல்லாட்டியும், தான் பெற்ற பிள்ளைகளின் துணை இல்லாமலும் கூட ஒரு பெண்ணால வாழ முடியும். அவள் சம்பாதிக்கும் பொழுது. கண்டிப்பா நீங்க வந்து இது நாள் வரைக்கும் எந்த வேலையுமே செய்யாம இருந்தீங்கன்னா கூட பரவால்ல. ஆனா இனிமேலாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன தொழிலாவது செஞ்சு எவ்வளவோ சிறு தொழில்கள் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் வீட்ல இருந்தே சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருது. ஸோ அது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி உங்க கையில ஒரு சம்பளம் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சது மாசம் ஒரு 5,000 நீங்க சம்பாதிக்கிற மாரி பண்ணுங்க. நீங்க சம்பாதிச்சு பாருங்களேன். அந்த காசுல உங்க வீட்டுக்கு செஞ்சு பாருங்களேன். அது ஒரு விதமான சந்தோஷத்த கொடுக்கும். அந்த சந்தோஷத்த நம்ம சொல்ல முடியாது. நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் படிச்சுட்டு வீட்ல இருந்த காலத்துல எனக்கு அது தெரியல. அப்பா குடுக்குறாங்க, அம்மா குடுக்குறாங்க, சாப்பிடுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கணவர் இப்படியே நம்ம இருக்கிற தருணத்துல அது தெரியல. ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிச்சு அது என் அப்பாக்கோ, என்னோட சகோதரனுக்கோ, இல்ல என்னோட மகனுக்கோ, இல்ல என்னோட வீட்ல இருக்க யாருக்காவது நான் செய்யறப்ப தான் வந்துட்டு அதனுடைய அ ஒரு சந்தோஷம், அதனுடைய என்னோட கணவர்ட்ட நான் போய் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் போய் அவங்ககிட்ட நிக்காம இருக்கிறப்ப தான் எனக்கு அதனுடைய சந்தோஷம் தெரியுது. அதனுடைய மகிழ்ச்சி தெரியுது. எங்க அப்பா, அம்மாவுக்கு அதுதான் பெருமை. நான் யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டியது இல்ல. ஸோ எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "ஒரு பொம்பள பிள்ளை தான் சுயத்துல நிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்த நான் இப்போ உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து உங்க கணவர்ட்ட காசு வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லல. அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. உங்களால முடிந்த வரை நீங்க வந்து அவங்களுக்கு சம்பாதித்து குடுங்க. ஆண், பெண் சமம், ஆண், பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன் ஆண் சம்பாதிச்சு வீட்டுக்கு தரும்போது பெண் வீட்டுக்கு தர முடியாதா? ஆண் பாதி, பெண் பாதி அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணி கூட நம்ம பண்ணலாம்ல வீட்ல. இன்னும் நம்ம பெரிய விஷயங்கள பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா நீங்க தரீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய மிகப்பெரிய கேடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலையும், உங்கள் கல்வியும், அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய சம்பளமும் தான். ஸோ அந்த கேடகத்தையும், பாதுகாப்பையும் நீங்கள் இதுவரைக்கும் உருவாக்கவில்லை என்றால், இனிமேலாவது உருவாக்கிக்கோங்க. அந்த கேடகத்தையும், அதிலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பும் தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும், பாதுகாப்பையும் வேற எந்த ஒரு மனிதர்களாலயும், வேற எந்த ஒரு உணர்வுகளாலயும், வேற எந்த ஒரு உணர்ச்சிகளாலயும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேடகத்தையும், பாதுகாப்பையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இது நாள் வரை நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யல அப்படின்னா, இனிமேலாவது வேலை செஞ்சு மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம் போதும். ஒரு 5,000 சம்பாரிச்சு உங்களுடைய வீட்டுக்கு அது பிரயோஜனமா பயன்படுத்திக்கோங்க. அந்த சந்தோஷத்தையும், அந்த பாதுகாப்பையும் உணர்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் சொல்வது என்னவென்று புரியும். நன்றி, வணக்கம்.